நான் ஒன்னும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரிலாம் ஓடி போக மாட்டேன், வாங்க உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு பயங்கரமா சேலஞ்ச் பண்ணிருக்காங்களா நம்மளுடைய குஷ்பு. ஆமாங்க, குஷ்பு வந்துட்டு எப்பவுமே ட்விட்டர்ல தான் மனசுல பட்டதை ரொம்ப ஓப்பனா பேசிடுவாங்க. ரொம்ப ஓப்பனா பேசினாலே பல பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அப்படிதாங்க இவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் தனுஷோட அம்மா அப்பா இவங்க தான் சொல்லிட்டு அந்த 2 பேரை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தி பிடிக்காத சில ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட தகாத வார்த்தைகளை வச்சு கொஞ்சம் தாறுமாறான கருத்துக்கள்லாம் வந்துட்டு குஷ்புவோட ட்விட்டர் பக்கத்துல போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச குஷ்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஈடு கொடுக்கிறவங்கள இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஆமாங்க, யாரெல்லாம் வந்துட்டு அவங்க அசிங்கமா திட்டினாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரிப்ளை கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதுனால அவங்க மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எல்லாம் ஒரு வீரனா, உன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு உன்னோட சொந்த பேரை கூட வைக்கிறதுக்கு தைரியம் இல்ல, நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதே மாதிரி குஷ்பு பல ரசிகர்கள் கிட்ட வந்துட்டு தகாத வார்த்தைகளை வச்சு பேசிதான் வந்துட்டு இருக்காங்களாம். ரசிகர்களும் இதனால பயங்கர கோபமாயிட்டு எப்ப பார்த்தாலும் குஷ்புவோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ட்விட்டர் பேஜ்ல உட்காந்து அவங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லைங்க, எத்தனை பேர் வேணாலும் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களாம். நான் ஒன்னும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் கிட்ட தகாத வார்த்தை யூஸ் பண்றது தப்பு தானே. நேர்கள் எல்லாருமே வந்துட்டு குஷ்பு கிட்ட உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, அந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களையும் சொல்லுங்க. அது நெகட்டிவா இருந்தாலும் ஓகே, பாசிட்டிவா இருந்தாலும் ஓகே. ஆனா ஒரு பெண் கிட்ட தகாத வார்த்தையை யூஸ் பண்றது ரொம்ப பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி வார்த்தைகளை கம்மி பண்ணா நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு நம்மளோட சேனல் விஷயமா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.